ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சாச்சனா மேலே என்னதான் கோபங்கள் இருந்தாலும் சாச்சனா மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா சாச்சனா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தவறுதலாக பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க, எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. பட் பாய்ஸ்க்கு ஒரு டீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது தப்புன்னு நின்னாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனை. இவங்க வந்து ஒரு நாள் தூங்கியிருக்காங்க, தூக்கம் வரல. சரி, வெளியே வந்து பார்க்கும்போது பாய்ஸ்லாம் ஜாலியாக பேசியிருக்காங்க. அங்கே கிட்ட போகும்போது அவங்க வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு பிளான் பண்ணுறாங்க? கேம் ஸ்ட்ராட்டஜி இல்லை, நாளைக்கு எத்தனை வேலைக்கு நம்ம பட்னியாக கிடக்கிறது அப்படின்னு. ஸோ சாப்பாடு ப்ரொவிஷனுக்கு வந்துட்டு சாப்பாடு செய்து ப்ரொவிஷன் இல்லை. அதை கேட்டவுடனே இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அரிசி எடுத்து இவங்களுடைய அதாவது கேர்ள்ஸ் இதுலேருந்து எடுத்து பாய்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அந்த நேரம் ரஞ்சித் சார் வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்ல வேலை எதுவுமே சொல்லலைன்றாங்க. பட் அவங்க போடும்போது ரஞ்சித் அங்கே தான் இருந்தார். அவர் முன்னாடியே வந்துட்டார். ஆனால் இங்கே வந்து அவங்க போய் சொல்லிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு உறுத்தி இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு கேர்ள்ஸுமே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. காரணம், இது நான் மட்டும் சம்பாரிச்சது கிடையாது, இது எல்லாம் ஒட்டுமொத்த டீமோட இது. அதனால் நான் கூப்பிட்டு மன்னிப்பும் கேட்டேன் அப்படின்னு வந்து பக்கம் ரஞ்சித் சார் வந்து ஷாக் ஆகிறாரு. மன்னிப்பு கேட்டியா, சொல்லிட்டியா அப்படின்ட்டு. அதே மாதிரி பிக் பாஸும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துருந்தாரு, இதை வந்துட்டு நீ எப்படி சாப்பாடு கொடுக்கலாம், அப்புறம் எதுக்கு நான் ப்ரொவிஷன் டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தார். இருந்தாலும் பிக் பாஸ் திட்டுவார்னு தெரிஞ்சும் நான் கொடுத்தேன், ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவனே விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே பாராட்டினார். உண்மையிலே இது வந்து தப்பு தான், ஆஸ் பர் ரூல் வந்து தப்பு தான். அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த இது முடிஞ்சவொடனே அந்த பிரேக்கில் வந்துட்டு நன்றி சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக சாச்சனா யாரும் வெறுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி சாச்சனா கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஒரு 80-90 நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஃபிசிக்கல் டாஸ்க்கு நல்லா பண்ணுது, நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுது. பட் என்னென்னா திடீர்னு யார் பின்னாடி குத்துறாங்கன்னு தெரிய மாட்டுது. இப்போ நல்லா பேசுகிறாங்க, இன்றைக்கி நைட்டு முத்துக்குமரனை பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் தவறுதலாக பேசலாம், ஆச்சரியப்படுறதுக்குல அந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஒரு இடியாகவே இருக்குது. சரி பார்க்கலாம். ஸோ சாச்சனா செஞ்ச இந்த காரியம் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.